வணக்கம். இப்பொழுது குரு பெயர்ச்சியை பற்றி நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம். பிருகஸ்பதி என்று அழைக்கப்படும் நவகிரகங்களிலே மிக பெரிய சுபகிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு 2025 மே மாதம் 16ஆம் தேதி மே 11 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதைத்தான் குரு பெயர்ச்சி என்று வழக்கம்போல் நாம் சொல்வோம். வருடம் ஒரு முறை குரு பெயர்ச்சி ஆகும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வருகிற மே மாதம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆவதால் அந்த குரு பெயர்ச்சியான நாளில் இருந்து ஒரு 6 ராசிக்காரருக்கு நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் குரு பகவான் வாரி வழங்குவார். முதலில் வரக்கூடிய ராசி சிம்மம். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார், லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜாதகப்படி பார்த்துக்கங்க, எந்த கிரகங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்குது, என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துக்கங்க. அதுக்குரிய வழிபாடுகளை பண்ணுங்க. அதுக்குண்டான வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த குருபலன்கிறது 100% உங்களுக்கு பலமான யோகத்தை இந்த ஆண்டு 2025 மே மாதம் முதல் 2026 ஏப்ரல் மாதம் வரை அந்த யோகத்தை நீங்க பெறலாம். முதல்ல வரக்கூடிய ராசி சிறப்பான ராசி. லாபஸ்தானத்தில் குரு வரும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான யோக பலனை பெறலாம். அந்த சிறப்பான யோக பலனை பெற வேண்டுமானால் உங்க வயது என்ன, இப்போ உங்க இந்த வயதில் என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அதற்குரிய வழிபாடுகளை கரெக்டா செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்ததாக பலம் பெறக்கூடிய ராசி துலாம். துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுவது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு வந்த கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசியை 5ஆம் முதல் பார்வையாக பார்க்கிறார். அதாவது முதல் பார்வை என்பது குருவுக்கு 5ஆம் பார்வை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படும், புத்திரஸ்தானம் பலப்படும். எது உங்களுக்கு கிடைக்காம இருக்கோ அது இந்த ஆண்டு குரு அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். அது முழுமையாக நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்கணும்னா பிரசன்ட் தற்காலம் உங்க ஜாதகப்படி உரிய வழிபாடுகளை கரெக்டா செய்யணும். இது செஞ்சீங்கனாலே போதும், முழுமையான யோக பலனை நீங்க கண்டிப்பாக பெறலாம். அடுத்து பலமடையக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். குரு வர்றது மட்டும் அல்லாம தன்னுடைய வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது மிக அற்புதமான யோகம். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அவருடைய நின்ற இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லா விதமான யோகத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிய இந்த முழு பலனை அடையலாம். இந்த முழு பலனை நீங்க அடையணும் அப்படின்னா உங்க ஜாதகப்படி இப்ப என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசைக்குரிய வழிபாடுகளை கரெக்டா பண்ணுங்க. வழிபாடுகளை ஜாதகப்படி பண்ணலைன்னா இந்த குரு பயிற்சியின் பலன், அந்த பார்வையுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும், கெடுக்காது, குறையும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு உங்க ஜாதகப்படி உங்க ராசிப்படி 5ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். அது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். கும்பராசியை குரு பார்க்கும் பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் யோகத்தையும் பெறலாம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது பூர்வபுண்ணிய யோகத்தை, புத்திரஸ்தானத்தை, மிக சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக பெறலாம். அந்த யோகத்தை நீங்க முழுமையாக பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி உரிய வழிபாடுகளை கரெக்டா பண்ணணும், நம்பிக்கையோட செய்யுங்க. அடுத்ததாக மீனம். மீன ராசிக்கு ராசி அதிபதிங்கிற பெயர்னால நல்ல யோகத்தை இந்த ஆண்டு வாரி வழங்க தயாராக இருக்கிறார். காரணம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இது தவறான கருத்து. உங்களுடைய ராசி நாயகனா இருக்கிறதுனால அந்தஸ்து, சுகம், புகழ், இன்கம், நியாயமான முன்னேற்றம், உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் யோகம் இருக்குதோ அந்த யோகத்தை தடையில்லாமல் அவர் வாரி வழங்குவார். அந்த வாரி வழங்கும் பொழுது நமக்கு போதுங்கிற மனப்பான்மை ஏற்படணும் அப்படின்னா இப்போ உங்க ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசைகளுக்குரிய வழிபாடுகளை கரெக்டா நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் 100% அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க் வந்து உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். இது செய்யாமட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக குறையும். ஆகவே இந்த 6 ராசிக்காரர்களும் உங்களுடைய ஜாதகப்படி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு என்ன வயது, உங்களுக்கு என்ன குறையா இருக்கு, திருமணம் ஆகலையா, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையா,
தொழில் ஆரம்பிக்க முடியலையா, தொழில் ஆரம்பிச்சு சிறப்பாக இல்லையா, இல்ல உங்களுடைய கட்டடங்கள் மற்றது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தடை ஏற்பட்டு வருகிறதா, அதெல்லாம் இந்த ஆண்டு இந்த நான் சொன்ன 5-6 ராசிக்காருக்கும் முழுமையான நிவர்த்தி கண்டிப்பாக பெறலாம். அந்த அந்த யோகத்தை நீங்க அடையணும்னா கரெக்டான வழிபாடுகள் ஜாதகப்படி செய்ய வேண்டும். அதாவது ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து பண்ணுங்க. அதான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, நம்ம எதை கரெக்டா பண்றது இல்ல. இனிமேலாவது பண்ணுங்க. இனி இப்ப குரு பயிற்சி ஆகுது, அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகும், அப்புறம் சனி பயிற்சி ஆகும். இந்த கிரகங்களே நமக்கு சாதகமா மாறணும். சாதகமா மாறணும்னா நம்ம வழிபாடுகளை கரெக்டா பண்ணணும். சும்மா எதுவுமே கிடைக்காது. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கணும். அதுக்காக உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த 5-6 ராசியை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு சரி இருக்காது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி குரு வர்றாருன்னா அவருடைய புதனுடைய வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது என்னாகும், மிதுன ராசிக்கு உரிய நன்மைகள் அவங்க ஓரளவுக்கு அடையணும்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அதுக்குரிய கோயிலுக்கு நட்சத்திரப்படி போங்க. அடுத்தது கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மறைகிறார். 12ஆம் இடத்துக்கு குரு மறையும் போது சிறப்பாக இருக்காது, ஊரோட்டு ஓடிடுவான்னு சொல்லுவாங்க. இது தவறான கருத்து. அந்த கருத்தை நம்ம தவறா எடுத்துக்காம நல்லதா எடுத்துக்கிட்டு அந்த கடகராசிக்காரருக்கு இப்ப ஜாதகப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணுங்க, அந்த தோஷங்கள் குறையும். குரு பலன்கிறது ஒரு 50% கிடைக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி குருபலன் இல்லை அப்படிம்பாங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாரு, தொழில் அவ்வளவுதான், தொழில் விளங்காது, நீ நாசமா போயிடுவ, நீ வீணா போயிடுவாங்க. தவறான கருத்து. 10ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்காலம் ஜாதகப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க, அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி குருவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து அப்படி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 8ல் மறையாரு, ஊருட்டு ஓடிடுவான், ஆயில் பங்கம் அடையும், உடல் உறுப்புகள் ஊனமாகும். இப்படி எத்தனையோ கதை கட்டி நம்மளை பயப்படுத்திடுவாங்க. நான் சொல்றதுதான் நீங்க பயப்படவே வேண்டாம். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு ராசிக்கு உங்க ராசிக்கு வரும் பொழுது உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வயது நடக்கு, என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அதற்குரிய வழிபாடுகள் இதை பண்ணுங்க. பண்ணும் பொழுது இந்த குருவுடைய பாதிப்புகள் கண்டிப்பா குறையும். மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், குரு பகவான் நிச்சயமா கெடுக்க மாட்டார். கொடுக்கக்கூடிய நற்பலனை குறைப்பாரு, கெடுக்க மாட்டாரு. இது தேவையில்லாம எல்லாரும் பயப்பட்டுக்கிறீங்க, நம்ம குருபலன் இல்லையே, நல்லா இருக்காது அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அது நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வருவதால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜாதகப்படி செய்ய வேண்டிய வழிபாடுகளை நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு என்ன நியாயமா கிடைக்கணுமோ ஜாதகப்படி அது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ருணம், ரோகம், வழக்கு, விவகாரங்கள் இதில் மாட்டிக்குவோம், உடல்நிலை பாதிக்கும், நோயாய் பற்றுவோம், கைகால் இழந்துருவோம் அப்படி நிறைய பயப்படுத்துவாங்க. தவறான கணக்கு. அப்படி எதுவுமே ஆகாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறையும். அந்த குறையாம இருக்கிறதுக்கு மகர ராசிக்காரர் அனைவருமே உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இப்ப என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசைக்குரிய வழிபாடுகளை நட்சத்திரப்படி பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த குரு உடைய நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தோஷத்தை நாம் போக்கி விடலாம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், நல்ல இடத்துக்கு குரு வந்திருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனராசிக்கு நான் சொல்லியிருக்கேன், 4ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அதாவது அவருடைய வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துலயும் உட்கார்ந்துருக்காரு, சிறப்பா இருக்கும். மேசராசி. மேசராசிக்காரு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா குரு 3ஆம் இடத்தில் மறைகிறாரு. குரு 3ஆம் இடத்தில் மறைந்தால் சகோதரன் சகோதரி ஒற்றுமில்லை, வீண் பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. இது தவறான கருத்து. மேசராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கிற திசைக்குரிய பிரேயர் பண்ணும் பொழுது, வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த குருவனுடைய பாதிப்புகள் குறைந்து நன்மையை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. 2ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது திருமணம் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வம்ச விருத்தியாகும், தொழில் நல்லா இருக்கும், வாக்குஸ்தானம் பலப்படும், நிறைவான கல்வி யோகத்தை பெறலாம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் அனைத்தும் கூடும். என்ன காரணம்னா அவர் வந்திருக்கிற இடம், குரு பகவான் வந்திருக்கிற இடம் மிதுனம். மிதுனம்ங்கிறது புதனுடைய ஆதிக்கம் பெற்றது. அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால எல்லா சுபிட்சங்களையும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வாரி வழங்குவார். அது நிறைவா நீங்க அடையணுங்கிறதுக்காகத்தான் அவங்க ஜாதகப்படி அந்தந்த தைரியத்துக்கு தகுந்த மாதிரி பிரேயரை வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க.